நான் வாவல் மீன் ஃப்ரை செய்ய போகிறேன். இது ஒரு வகையான கடல் மீன். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்ய போகிற டிஷ் வாவல் மீன் ஃப்ரை. இதற்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி விழுது, பூண்டு விழுது, தேவையான அளவு முட்டை, தேவையான அளவு உப்பு, மிளகாய் பொடி, தேவையான அளவு மல்லிப்பொடி, சில்லி பேஸ்ட், ஜீரகப்பொடி, கரம் மசாலா, தூரி மேத்தி லீவ்ஸ், எலுமிச்சம்பழம், அரிசி மாவு, தேவையான அளவு மைதா மாவு, தேவையான அளவு ரெட் பவுடர், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, தேவையான அளவு முட்டை, மிளகாய் பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி, கொஞ்சம் ஜீரகப்பொடி, மேத்தி லீவ்ஸ், கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் பவுடர், கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் மைதா மாவு. கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் மிளகாய் பொடி, சில்லி பேஸ்ட் தேவையான அளவு, எலுமிச்சம்பழம். எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மசாலா நான் இப்போ போட்ட அளவுக்கு நீங்கள் போட்டால் போதும். 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் மசாலா. இந்த மசாலா நல்லா ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும். இப்போ மசாலா மேரினேட் பண்ணியாச்சு. நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மீன் எடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். பொன்னிறமாக வர வரலும் பொரிக்கணும், ஃப்ரை பண்ணணும் நல்லா. ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃபிஷ்ஷு. இப்போ இந்த டேஸ்டியான ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக. நம்ம கார்னிஷ்காண்டி கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கலாம்.